வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மர்சல். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரகோகம ஆரம்பிக்கப்படும் அரசாங்கத்திற்கு விவசாயிகள் கடும் எச்சரிக்கை. வலுவிளக்கும் இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர் வீழ்ச்சி பதிவு. மற்றொரு போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் முற்றுகை. பலரை துன்பத்தில் ஆழ்த்திய இளம் ஆசிரியரின் உயிரிழப்பு கதறும் குடும்பம். பேருந்தின் சாரதியை தாக்கியவர்கள் கைது. செம்மணி புதைகுழி விவகாரம் ஆழ்ந்த விசாரணை தேவை. ராவணசேனை அமைப்பு கொந்தளிப்பு. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட தாய்லாந்து, கம்போடியா. இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடல் பயணத்தில் அவதானம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புறப்பட தயாரான விமானத்தில் திடீரென்று பற்றிய தீ. பயணிகள் வெளியேறிய பதற வைக்கும் காட்சி. தங்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் மொனராகலையில் அனுரகோகம ஆரம்பிக்கப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். செவனகல பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் தங்கள் கரும்பு அறுவடைக்கு பணம் செலுத்தாததற்கும் நிலுவைத் தொகையை செலுத்தாததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தில் செவனகல சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்கும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஒரு ஒக்டேனுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தது. எனினும் தற்போது அந்த தொகை 10,000 ரூபாவாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் மொனராகலையில் அனுரகோகம ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கடந்த சில வாரங்களில் இலங்கை ரூபாவின் பெறுமதியானது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதியானது 3.1% வீழ்ச்சியடைந்தது. கடந்த வார இறுதியில் இது 3% பதிவாகியிருந்த நிலையில் ஜூன் மாத இறுதி வாரத்தில் இந்த வீழ்ச்சி 2.5% பதிவாகியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உரிமம் இல்லாமல் இயங்கி வந்த மற்றொரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி போலி கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் குறித்து பல சந்தர்ப்பங்களில் தெரிய வந்தது. இந்நிலையில் பொரளை பகுதியில் நடத்தி செல்லப்பட்ட போலி கடவுச்சீட்டு தயாரிக்கும் நிறுவனம் தொடர்பில் ஆராய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சோதனை பிரிவு அதிகாரிகள் குழு அங்கு சென்றனர். குறிப்பாக அங்கு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற ஏற்கனவே ஒரு குழு அங்கு இருந்ததுடன் அந்த இடம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. இதன்போது நிறுவனத்தை நடத்துவதற்கு அங்கிருந்தவர்களிடம் எந்த உரிமமும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. ஜாயல பகுதியில் வசிக்கும் மற்றொரு நபரின் பெயரில் இடைநிறுத்தப்பட்ட உரிமத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக இந்த மோசடி இடம்பெற்று வந்துள்ளமை இதன்போது தெரிய வந்தது. போலந்து, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக உறுதியளித்து பெருந்தொகையை அவர்கள் பெற்றுள்ளார்கள். அதன்படி இந்த போலி நிறுவனத்தை நடத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். புளியங்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளம் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஜெயசீலன் துபாகரன் என்ற கணித பாட ஆசிரியரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று அதிகாலை 12:15 அளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவர் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்திற்கு உள்ளானதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி கண்டி போலீஸ் பிரிவின் கந்தானை பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதியை தாக்கிய சம்பவம் தொடர்பாக கண்டி போலீசார் 3 சந்தேக நபர்களையும் ஒரு பெண் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 21, 26, 27 வயதானவர்கள் என்றும் பெண் சந்தேக நபர் 38 வயதானவர் என்றும் அவர்கள் கண்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரத்திலிருந்து ஹந்தானி மலைத்துறை பாறையிட பாடசாலை மாணவர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற குறித்த தனியார் பேருந்து முச்சக்கர வண்டியுடன் மோதியது. விபத்துக்கு பிறகு கந்தானை பகுதியில் பேருந்தின் சாரதி மீது ஒரு குழு தாக்குதல் நடத்தியது. தாக்குதலில் காயமடைந்த பேருந்தின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் பேருந்திலிருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாரதியை தாக்க வேண்டாம் என்று கூறிய போதிலும் சம்பந்தப்பட்ட குழுக்கள் சாரதியை தாக்கியுள்ளனர்.
அதன்படி தாக்குதலில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களும் பெண் சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைகுழியில் வெளிப்பட்டுள்ள மனித எச்சங்கள் தொடர்பாக ஆழ்ந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். தேசிய மட்டத்தில் நடக்கும் விசாரணைகள் போதுமானவை அல்ல என்பதால் சர்வதேச நீதிமுறை அவசியம் என ராவண சேனை அமைப்பு தெரிவித்துள்ளது. செம்மணி புதைகுழி தொடர்பாக சர்வதேச நீதியின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ராவணசேனை அமைப்பினால் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் ராவணசேனை தலைவர் செந்தூரன் கலந்து கொண்டு பின்வருமாறு தெரிவித்தார். செம்மணி புதைகுழியில் வெளிப்பட்டுள்ள மனித எச்சங்கள் தொடர்பாக ஆழ்ந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். தேசிய மட்டத்தில் நடக்கும் விசாரணைகள் போதுமானவை அல்ல என்பதால் சர்வதேச நீதிமுறை அவசியம். அண்மையில் திருகோணமலை சம்பூர் பகுதியில் தென்பட்ட மனித எச்சங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் அனைத்திற்கும் ஒரே நேர்மையான சர்வதேச விசாரணை அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக செயல்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீதி கோரிக்கைக்கு தக்க பதில் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்பூர் பகுதியிலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இப்படியான காலகட்டத்திலே எமது அரசாங்கங்கள் ஆளுகின்ற அரசாங்கங்கள் தங்களது பிழைகளை மறைப்பதற்காக அல்லது வேறு விதத்தில் திசை திருப்பதற்காக இப்படியான செம்மணி போன்ற புதைகுழி போன்ற விடயங்களை கையில் எடுப்பதும் பின்னர் அவற்றை நீத்து போகச் செய்வதுமாகத்தான் கடந்த காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. 30 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் எத்தனை அரசாங்கங்களை பார்த்திருக்கின்றோம். அதை போன்றுதான் தற்போதைய அரசாங்கங்களும் பல செயற்பாடுகள் இருக்கின்றது. இது நீத்து போகச் செய்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான மனித எச்சங்கள் காணப்படுகின்ற இடத்தில், புதைகுழிகள் காணப்படுகின்ற இடத்தில், இன அழிப்பு நடைபெற்ற இடத்தில் சரியான சர்வதேச ஒத்துழைப்புடன், சர்வதேச கண்காணிப்புடன், சர்வதேச முகவர்கள் ஊடாக இதன் எச்சங்கள் தோண்டப்பட்டு அதன் உண்மைத்தன்மைகள் கண்டறியப்பட்டு யுத்தத்தாலும் அல்லது இன அழிப்பின் காரணமாக அழிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம். மஸ்கலியா போலீஸ் பிரிவில் உள்ள லக்கம் தனியார் தோட்டத்தில் உள்ள பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார். கடந்த 25ஆம் தேதி விறகு சேகரிக்க சென்ற பெண்ணை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். 3வது நாளாக இன்றும் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. மஸ்கலியா போலீசார், அதிரடிப்படையினர் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். மஸ்கலியா போலீஸ் பிரிவில் உள்ள லக்கம் தனியார் தோட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வாய் பேச முடியாத 56 வயது மதிக்கத்தக்க புஷ்பலீலா என்ற பெண்ணை இவ்வாறு காணாமல் போனமை குறிப்பிடத்தக்கது. வீதியில் கிடந்த பணப்பையை கண்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் பலரின் பாராட்டை பெற்றிருக்கிறது. தோப்பூர் பிரதேசத்தை சேர்ந்த எம் அர்ஹம் என்ற இளைஞனின் பணப்பை கிண்ணியாவிற்கு சென்று மூதூர் ஊடாக தோப்பூர் வரும்போது சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்தது. இந்த பணப்பையில் 27,000 ரூபாய் பணம், சாரதி அனுமதி பத்திரம், தேசிய அடையாள அட்டை, ATM அட்டை உள்ளிட்டவைகள் காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மூதூரை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்து சாலை முகாமையாளரான எம் நவ்பீல் என்பவர் மூதூரில் வைத்து பணப்பையை கண்டெடுத்து நேற்று உரியவரின் ஊரான தோப்பூரில் வைத்து பணப்பையையும் ஆவணங்களையும் ஒப்படைத்தார். பணப்பை கிடைத்த மகிழ்ச்சியில் பணப்பையை கண்டெடுத்த நவ்பீல் என்ற நபருக்கு அவர் அன்பளிப்பு வழங்கிய போதும் அவர் அதனை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளார். இந்த சம்பவம் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பொதுக்கூட்டம் அதன் தலைவரும் பூநகரி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவருமான ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச மண்டபத்தில் நேற்று இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது மீனவர்களின் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக ஒரு வட்டமேசை மாநாடு ஒழுங்கு செய்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை வடமாகாண கடற்றொழிலாளர் இணைய ஊடக பேச்சாளராகவிருந்து ஊர்காவல்துறை பிரதேச சபை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட அன்னலிங்கம் அன்னராசா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் ஆற்றிய சேவைகளுக்காக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தால் கௌரவிக்கப்பட்டனர். ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று வருகை தந்துள்ளது. இதன்போது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவுடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி அலுவலக நூலகம், பழைய பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை கூட்ட மண்டபம் உள்ளிட்ட பழைய இடங்களை பார்வையிடும் வாய்ப்பு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைத்தது. இதில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் பனை உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு காட்சி அறைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து நடத்திய மாகாண பனை எழுச்சி வாரத்தினை முன்னிட்டு எங்கள் வாழ்வியலில் பனை என்ற துணைப்பொருளில் நடத்திய பனைசார் உறுப்பினர் பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் யாழ் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பனை உற்பத்தி துறையிலும் மாற்றம் ஒன்று தேவை. அதற்கான ஆரம்ப கட்டமாக இந்த கண்காட்சி அமையும் என நம்புகிறேன். பனை எழுச்சி நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றிகள். பனை உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பனை சம்பந்தப்பட்ட பொருட்களை நவீன பொருட்களாக மாற்ற வேண்டும். உற்பத்தி அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்களில் நவீன தொழில்நுட்பம் பற்றியும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். பனை உற்பத்தி பொருட்களை இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களிலும் காட்சிப்படுத்துவதற்குரிய திட்டம் உள்ளது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் என்ற வகையில் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் எனவும் இதன்போது தெரிவித்தார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான எல்லை மோதல்களை தீர்த்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளின் பிரதமர்களையும் அழைத்து மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாக தனது சமூக வலைதள பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இரு தரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் நாடுவதாகவும் அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட போவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கம்போடியா பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடனான தனது கலந்துரையாடலின் போது இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கான தீர்வுகளை தேடுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்ட இரண்டு நாடுகள் என்றும், எனவே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் என்றும் நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் பல தடவைகள் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் புத்தளம், திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி வழியாக மாத்தறை வரையிலான கரையோர கடல் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் மேற்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி காற்று வீசும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும், கற்பிட்டியிலிருந்து மன்னார், காங்கேசந்துறை மற்றும் திருகோணமலை முதல் வாகரை வரையிலும் கடற்கரையோர கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் மியாமி செல்ல தயாராக இருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென தீ விபத்துக்குள்ளானது. விமானத்தின் இடது பக்க தரையிறங்கும் கியரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பிடித்தது. இதனால் பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். விமானத்தில் இருந்த 173 பயணிகளும் 6 பணியாளர்களும் உடனடியாக ஓடுபாதையில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.